ஆவரேஜ் டிஸ்போசபிள் இன்கம். இப்போது ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஏரியான்னு வச்சுருங்க. அங்கே ஒரு நாளைக்கு ஒரு கடை வந்து ஒரு ஆர்டர் போதுன்னு வச்சுருங்க. அதே கடை பணக்காரங்க இருக்கிற ஏரியாவில் இருந்ததுன்னா என்ன ஆகுது, 5 மடங்கு சேல்ஸ் ஆகுது. வாடகை அதே மாதிரி 5 மடங்கு இருக்கும். இங்கே 10,000 வாடகை கொடுப்பீங்க, இங்கே 50,000 வாடகை கொடுப்பீங்க. ரேட்டு இங்கே ஒரு சாண்ட்விச் 30 ரூபாய்க்கு விற்றீங்க, நீங்கள் ஒரு சாண்ட்விச் அளவுக்கு விற்பீங்க, 150 ரூபாய்க்கு விற்பீங்க. ரேஷியோலாம் ஒன்று தான். அங்கே ஆர்டர்ஸ் வந்து நிறையா வருது. ஸோ பணக்கார ஏரியாவில் உலகம் முழுக்க இதுதான். ஒரு நார்மலாக மிடில் கிளாஸ் வந்து முக்கால்வாசி வீட்டில் சாப்பிடுவோம், வாரம் ஒரு நாள் வெளியே சாப்பிடுவோம். கரெக்டாக இப்போ வந்து ரெவன்யூ ஷேரிங் மாடலில் கடை கொடுக்குறாங்க. அட்வான்ஸு உங்களுக்கு தேவை கிடையாது. வாடகை மாதம் மினிமம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேல்ஸில் 30%. நம்மளாக கடையை திறந்து வச்சு 10,000 ரூபாய் ரெண்ட்டு கொடுத்து ஆள் வராமல் உள்ள 3 கடைகள் பல கடைகள் உண்டு. 2 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணால் 70,000 ரூபாய் ரெண்ட்டு கொடுத்தா கூட 20,000 ரூபாய் லாபம் வரும். நான் கண் கூட பார்க்குறோம். 70,000 ரெண்ட்டு கொடுத்துரு, ஆனால் 20,000 லாபம் நிச்சயம் வரும். நீ 10,000 ரூபாய் ரெண்ட்டு கொடுத்து 70,000 மிச்சப்படுத்துறேன்னு உன் கடையை தேடி எத்தனை பேர் வருவாங்கன்னு இருக்குல்ல. 10 பேர் வரான், 20 பேர் வரான், 100 பேர் வந்தாலும் பொழைச்ச. 10 பேர் வந்தால் நீ தனியாக கடை வச்சு பிரயோஜனமே கிடையாது. ஒரு கடையில் ஏற்கனவே 100 பேர் வரான், அவன்கிட்ட வந்து நீ வந்து ரெவன்யூ ஷேரிங்கில் போகிற 2 லட்ச ரூபா வியாபாரம் பண்ணி 20,000 ரெண்டு கொடுத்தாலும் ஓகே. மினிமம் 20,000 பேர் லாபம் இருக்கும். நட்டமே விடாது கடை. கண்டிப்பாக புரிஞ்சுதாப்பா? தெளிவாக இருக்கீங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இவங்ககிட்டையும் எந்த பண்ண முடியாது. ஆமாம், அதாவது இங்கே வந்து பில்லிங்கில் ஏமாற்ற முடியாது. இப்போ இந்த ரெவன்யூ ஷேரிங் மாடலில் கடை இடத்துல என்ன லாபம்னா, அந்த கடை வச்சுருவங்க பில் போடுவாங்க. உங்களுக்கு கேஷியர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாஃப்ட்வேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அவங்க கடைக்கு வர மக்கள் வந்து உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நீல்கிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரிச்சான ஏரியா. அவங்க அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா நீல்கிரி ஊருக்குள்ள வர க்ரௌடே வந்து பணக்காரத்தோடு தான் வரும். மற்ற சூப்பர் மார்க்கெட் அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல பொருள் தான் வைப்பாங்க. அவங்க சாதாரண பொருளே வைக்க மாட்டாங்க. எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் அவ்வளோ இருக்கும். பெரிய பெரிய பழமுதிர் அதுக்கு வெளியெல்லாம் போட்டிங்கன்னா நமக்கு பழமுதிரே ஜூஸ் கடை போட்டிருக்காங்க. என்ன சொல்லலாம், சாண்ட்விச் நீங்கள் போடுங்கன்னா கவுண்டர். ஆனால் வந்து 30% அதிகபட்சமாக கேட்குறாங்க. 15% கேட்குற ஆட்களும் இருக்குது, 20% கேட்குற ஆட்களும் இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேர் 3 பேர் கவுண்டர் போட்டிங்கன்னா பரவாயில்ல. அங்கே 7 பேர் கவுண்டர் கொடுப்பாங்க. அப்போ மாட்டிக்குவீங்க. ஏன்னா சேல்ஸ் 7 கவுண்டருக்கு பிரியும். டிராகன்ஸோட ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, தனியாக நீ குல்ஃபி விற்றுக்காமா. திருப்பி அது லாஜிக்கே கிடையாது. மொத்த சேல்ஸ் பர்சன்டேஜ்னா எல்லாத்தையும் பர்சன்டேஜ் வாங்குவாங்க. நம்ம கடை நம்ம வச்சுருக்கோம். இப்போ அவரே பழமுதிர்காரரே ஒரு ஜூஸ் கடை போட்டால் அவருக்கு வாடகை கிடையாது, அவரோட கடை தானே அது. அதில் பர்சன்டேஜே வேலையே இல்லையா? நம்ம வெளியாட்களை போய் கடை போடும்போது பர்சன்டேஜ் கேட்பாங்க. புரியுதா?